ஹாய்! இப்போலாம் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் என்ன ஆப் ஓப்பன் பண்ணாலும், இன்விடேஷன் இல்லாம என்னோட மெசேஜஸ் ஃபுல்ஃபில்லே ஆக மாட்டேங்குது. எப்படியாவது ஒரு இன்விடேஷன் வந்துருது. எனக்கு மேரேஜ் வந்துரு, எனக்கு கல் அ பர்த்டே, என்னோட பொண்ணுக்கு பர்த்டே சம்திங் இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு வராம இருக்கவே இருக்காது. என்ன பண்றது? ஐயோ! நெனச்சாலே கொஞ்சம் நம்மளுக்கு லைஃப் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். கேர்ல்ஸ் லைஃப் ஆஃப்டர் 24க்கு அப்புறம். ஆனா நம்ம அதையும் சர்வே பண்ணி எப்படியாவது நம்ம நெனச்சத சாதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணணும். யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்கிறாம, நம்ம நம்மளோட எஃபோர்ட் போட்டுட்டே இருப்போம். அப்படின்னு சொல்லி நான் என்னோட ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் எதுக்கு நான் குக் பண்றேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்மளுக்கு அது ஒரு ஸ்கில் தேவைப்படும். எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருந்தாலும். அதனால என்னால சின்ன சின்ன தெரிஞ்சதெல்லாம் நம்ம சமைச்சு பழகுவோம்ன்னு சொல்லிட்டு, இனிமேல் என்னைய அடிக்கடி இல்ல, எப்பயாவது கிச்சன்ல பார்க்கலாம். ரொம்பவும் பார்க்க முடியாது. தெரிஞ்ச டிஷ்லாம் சமைச்சேன். நான் அப்பப்போ குட்டி குட்டியா அப்பப்போ எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் இனிமேல் நான் அப்லோட் பண்ண போறேன். அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, குலோப் ஜாமுன் தான் பண்ணேன். ஆனா இத பண்றதுக்கு எனக்கு ரொம்ப மைண்ட் வந்து பொறுமையா இருக்கணும் அப்டின்ற ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். பொம்பள பிள்ளைக்கு பொறுமை முக்கியம்னு சொல்லுவாய்ங்கல்ல, அது மாதிரி இத பண்றதுக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஃபர்ஸ்ட்டு அத பாக்கெட்ட கட் பண்ணி போட்டுட்டு, காய்ச்சிருந்த பால ஊத்திட்டேன். அதுக்கப்புறம் அத தேய்ச்சு அந்த ஏதோ விரிசல் வராம இருக்கணுமா, அந்த பால் பாலா உருட்டுறோம் இல்லையா அதுல. அதுக்காக நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எங்க அம்மாவும் பக்கத்துல தான் இருக்காங்க. எங்க அம்மா திட்டிட்டே இருக்காங்க. நீ திட்டுமான்னு சொல்லிட்டு நான் காதுல வாங்காம பொறுமையா உட்காந்து உருட்டிட்டு, அதுக்கப்புறம் சீனி தண்ணி உட்காந்து காய்ச்சிட்டு இருந்தேன். அத வந்து கரண்டிய வச்சு உட்காந்து கிண்டிட்டு இருந்தேன். சரி அது ஏதோ அடி பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அம்மாவோட கைடன்ஸ்னால தான் ஏதோ இந்த அளவுக்கு சமைக்க தெரியுது. அதனால அதுவும் இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம டோட்டல் வேஸ்ட்டுன்னு எனக்கு புரியுது. என்னதான் யூடியூப் பார்த்து சமைச்சா நம்மளுக்கு நம்ம சமைக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து ஒவ்வொன்னையா உருண்டையா உருட்டி வச்சது எல்லாம் எடுத்து இப்போ ஃப்ரை பண்ணணும் இல்லையா? ஆயில்ல போட்டு அதனால அந்த சட்டிய எடுத்து ஆயில் ஊத்திட்டு நான் உட்காந்து ஃப்ரை பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஒரு ஹாப்பினா, நம்ம சமைச்சு குடுக்குறதையும் சாப்பிட்றதுக்கு ஆள்கள்லாம் இருக்காங்க. அதனால அத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா ஜாலியா இருக்கு. நானும் இனிமேல் சமைச்சு குடுக்க போறேன். சாப்பிட்றவங்களும் சாப்பிட்டுட்டு ரிசல்ட் சொல்லிட்டே தான் இருக்க போறாங்க. யாருக்காகவும் இனிமேல் இந்த சமையல நான் விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல ஒரு பெரிய இதே எடுத்துக்கிட்டேன். அன்னைக்கு அதே மாதிரி தான் நான் சூப்பரா தான் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். நல்லா தான் பண்ணேன். பண்ணது எல்லாத்தையும் அப்புறம் ஃப்ரை பண்ணிட்டு அந்த ஜீனி தண்ணிக்குள்ள போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டேன். சாப்பிட்டு பார்த்தா எனக்கே லைட்டா ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டா தான் இருந்துச்சு. பரவால்ல நம்மளும் செஃப் ஆயிட்டோம். நம்மள நம்மளே பாராட்டிக்கிற வேண்டியது தான். ஓகே பாய்.